ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும். கோவிட்-19க்கான வேக்சின் எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வழியாக இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேக்சினுக்கான ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதோட ஹோம் பேஜ் எப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேல் ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் 18+ மேலே இருந்தாலும் நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு எல்லோ கலரில் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30க்குள்ளாரே பார்த்தீங்கன்னா 45 மேலே இருந்தால் நீங்கள் உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் 18க்கு மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மே 1க்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் எடுத்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 செகண்ட்ஸ் சொல்லியும் கொடுப்பாங்க டைமு. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓடிபியை உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை இதில் எடுத்துகிட்டு என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஐடி ப்ரூஃப் நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட். இதுமாரி ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதோட நம்பர், அது உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்ததுக்கப்புறம் கீழே வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி தான் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதோட நம்பர்ஸ் கீழே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட். இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரூஃப்லாம். அந்த ப்ரூஃபில் உங்களுக்கு எது இருக்கோ அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய நம்பர் கொடுக்குறீங்களோ அதோட ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இதில் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா இயர் மட்டும் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய இயர் இதில் கொடுத்துருங்க. இப்போ ஜெண்டர் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்க தேவையில்லை, இயர் மட்டும் கொடுங்க. இயர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி சென்ட் பண்ணுவாங்க. இதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கோவேக்சினுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு. நீங்கள் 45க்கு அபோவ் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30க்குள்ளாரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வேக்சினில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் எந்த வேக்சின் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதுமாரி தான் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மல்டிபிள் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 45க்கு அபோவுக்கு மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30க்குள்ளாரே டேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 18+ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக கோவேக்சின் கிடைக்கும். ஷெட்யூல் புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஏரியாஸ் செலக்ட் பண்ணிக்கணும். பின்கோடு என்டர் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த கோவேக்சின் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் டேரெக்டாக அதில் புக் பண்ணிவிட்டு அதோட அட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய டேட் புக் பண்ண டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்கோடு கொடுத்துட்டேன். பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே வரும். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 அபோவுக்கு மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வரையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 45க்கு அபோவ் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 18+க்கு மேலே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷெட்யூல் மே 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். நீங்களும் புக் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். 45க்கு மேலே இருந்தால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வேக்சின் கிடைக்காம இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.